அனைவருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லைனா நீங்கள் படிச்சுட்ருக்கலாம், இல்லைனா நீங்கள் வீட்டில் சும்மா கூட இருக்கலாம். ஆனால் உங்களோட மண்டையில் ஒரு மூலையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு லைட் எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நம்ம எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பம் நம்மளோட மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இந்த பிஸ்னஸ் மேலே ஆர்வம் இருந்தாலும் ஒரு சிலர் மட்டும்தான் அதில் செயலில் இறங்கி சாதிக்கிறாங்க. ஓகே, ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப 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 முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு அஸ்திவாரம் போட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? இப்போது நம்ம பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேசிக்காக முக்கியமாக பண்ண வேண்டிய ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது என்ன? இப்போது நமக்கு ஒரு நிறைய மல்லிகைப்பூ வேணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு போனால் மல்லிகைப்பூ கிடைக்கும். அதுக்கு பதிலாக நம்ம மாதுளை தோட்டத்துக்கு போனால் நமக்கு மாதுளை பழம் தான் கிடைக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, நமக்கு என்ன வேணுமோ நம்ம அந்த இடத்துக்கு போகணும். நம்மளை சுற்றி அந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்கணும். ஸோ நம்மளை சுற்றி பிஸ்னஸ் மட்டும்தாங்க இருக்கணும். ஸோ நம்மளை சுற்றி எப்படி பிஸ்னஸை கொண்டு வரலாம்? நம்மளோட காலையில் நம்ம எந்திரிச்சிலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம ஒரு நியூஸ் பேப்பரில் சினிமா செய்திகள் வாசிப்போம், விளையாட்டு செய்திகள் வாசிப்போம். அதுலேருந்து நம்ம வணிக செய்திகள் வாசிக்கிறதுக்கு நம்ம மாறணும். ஃபேஸ்புக்கில் நிறைய சினிமா மீம்ஸ் ஷேர் பண்ணுவோம், நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான ரிலேட்டடான விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். அதை விட்டுட்டு பிஸ்னஸ் மீம்ஸை ஷேர் பண்ண ஆரம்பிங்க. பிஸ்னஸ்க்கு கூட மீம் போடுறாங்க ஃபேஸ்புக்கில். பிஸ்னஸ் ரிலேட்டடான பேஜஸ் லைக் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ரிலேட்டடான ரைட்டப்ஸ் நிறைய இருக்குது, அதை ரீட் பண்ணுங்கள். யூடியூப்பில் நிறைய என்டர்டெயின்மெண்ட் வீடியோ பார்ப்போம், நிறைய சிரிக்க வைக்கிற வீடியோ பார்ப்போம். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோ பாருங்கள். பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களை யார் கெயிட் பண்ணுறாங்களோ அது ரிலேட்டடான வீடியோ பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது அவனை பற்றி பேசுவோம், இவனை பற்றி பேசுவோம், அங்கே என்ன நடந்தது, அடுத்து என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது, இதை பற்றி பேசுவோம். அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பிஸ்னஸை பற்றி பேசுங்க. டீ கடையில் டீ குடிச்சிட்ருப்போம், அந்த டீ கடையோட சக்ஸஸ் எப்படி அப்படின்றத மெஷர் பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் இருக்க பெட்டி கடையோட சக்ஸஸை மெஷர் பண்ணுங்கள். உங்களை சுற்றி என்னென்ன பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கோ அந்த பிஸ்னஸ்லாம் பற்றி முதல்ல பேசுங்க. நிறைய புக்ஸ் இருக்குது பிஸ்னஸ் ரிலேட்டடாக. பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களே புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறவங்களுக்காக எழுதின வழிகாட்டுதல் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் புக்ஸை படிங்க. ஒரு தமிழாக வாசிக்கணும் படிக்கணும் அப்படின்னா எப்படி அந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் ரொம்ப முக்கியமோ அதுபோல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிஸ்னஸ்க்கான முக்கியமான எழுத்துக்கள் மாதிரி. காலையில் நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களை சுற்றி பிஸ்னஸ் நியூஸ், பிஸ்னஸ் ஃபேஸ்புக், பிஸ்னஸ் யூடியூப், பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் புக், இப்படி உங்களை சுற்றி பிஸ்னஸாக இருக்கும்போது நிச்சயமாக உங்களால் பிஸ்னஸ்குள்ளே ஈஸியாக என்டர் ஆக முடியும். ஸோ பிஸ்னஸ்க்கு புதுசாக வரவங்க அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு பிஸ்னஸில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். மிஸ்டர் KK. பை.